இப்ப நான் வந்து செக்ஷுவலி எங்கேஜ்டா இருக்கேன். எனக்கு ஆனா வந்து சர்வைக்கல் கேன்சர் பத்தி எந்த ஒரு அவேர்னஸும் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னா, எனக்கு என்ன மாதிரியான சிம்ப்டம்ஸ் இருக்கும்? எப்ப நான் டாக்டர கன்சல்ட் பண்ணணும்? ஸோ அவேர்னஸே இல்ல. பட் எனக்கு சிம்ப்டம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, சர்வைக்கல் கேன்சருக்கு சிம்ப்டம்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, வாட்டரி டிஸ்சார்ஜ். ஓகே. தண்ணி மாதிரி டிஸ்சார்ஜ் இருக்கும். அண்ட் இட் வில் பி வெரி வெரி ஃபவுல் ஸ்மெல்லிங். அதில வந்து ஒரு பயங்கரமா ஒரு அந்த ஃபிஷ்ஷு கூட கிடையாது. அப்ப அந்த சர்வைக்கல் கேன்சர் பேஷண்ட் நம்ம கன்சல்டேஷன் ரூமுக்கு உள்ளே வரும்போதே வி வில் நோ. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா அந்த ஸ்மெல் ஒரு டிஃப்ரெண்ட்டா ஒரு ஸ்மெல்லா இருக்கும். ஓகே, ஓகேயா? ஓகே. அண்ட் தேர்ட் வந்து பயங்கரமா வெயிட் லாஸ் ஆயிட்டே இருக்குது. நான் எது சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் லாஸ் ஆயிட்டே இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். பட் இந்த ஃபேக்டர்ஸ் வந்து யங்கர் ஏஜ்ல இருக்காது. ஸோ மோஸ்ட்லி இட் கம்ஸ் ஆஃப்டர் 50, 55 இயர்ஸ் ஆர் 60 இயர்ஸுக்கு மேலே தான். ஓகே. அண்ட் இந்த மெனோபாஸ் பீரியட் ஸ்டாப் ஆயிருக்கும் இல்லையா? பீரியட் ஸ்டாப் ஆனவங்களுக்கு எப்பாவது ப்ளீடிங் வந்ததுன்னா, தட் டைம் ஆல்சோ யூ ஷுட் திங்க் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர். ஓகே. ஓகே.